சூர்யா வந்து மகாவை என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு வந்து வெளியே விட்டுறாரு. இதுக்கப்புறம் வந்து நீ இந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது, நானும் உன்னை வந்து ஒய்ஃபாக ஏற்றுக்க மாட்டேன், என் அம்மா உன்னை மருமகளை ஏற்றுக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. அப்படியே போய் வெளியே விழுறாங்க நம்ம வந்து மகா. உடனே மகா சொல்கிறாங்க, எங்கே போக சொல்கிறீங்க, உன் அம்மா வீட்டுக்கு போ, இல்லை எங்கேயாவது போ, ஆனால் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறது தெரியாம மகா அப்படியே நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன ஆனாலும் சரி நான் இங்கே தான் நிற்பேன், இதுதான் என் வீடு, இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன், என் அம்மா வீட்டுக்கு என் வீடு கிடையாது, இதுதான் என் வீடு, புரியுதா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எக்கேடு கெட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கதவை வந்து சாத்திட்டு உள்ளே வந்துடுறாரு. பார்த்தா மழை செமையாக அடிக்குது. மழையிலே வந்து நம்ம மகா வந்து அப்படியே நிற்கிறாங்க நினச்சபடி. எல்லாருமே சூர்யா கிட்டே எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் சூர்யா எதையுமே கேட்குற மாதிரி கிடையாது. அடுத்து வந்து தாத்தாவும் பாட்டி வந்து ராஜலக்ஷ்மி கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் ராஜலக்ஷ்மி வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை அது அவன் இஷ்டம், அவனோட முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் தாத்தா பாட்டி தவிக்கிறாங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தவிக்கிறாங்க. ஆனால் இந்த வந்து ஐஸ்வர்யா மட்டும் அழகாக கூலாக உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அதை பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க வந்து காயத்ரி. மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை, உன் தங்கச்சி வந்து மழையில் அணிஞ்சபடி வெளியே நிற்கிறா, இவ்வளோ பிரச்சனை இல்லை, அப்போ நீ கூலாக உட்காந்து சாப்பிட்டுருக்கியே. ஆமாம் நான் கர்ப்பமாக இருக்கேன், நான் சாப்பிடக்கூடாதா, ஓவராக பண்ணுறீங்க, அவள் திமுரு, அவள் பேசுனா, அவள் வெளியே போயிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராத்திரி வந்து இப்படிப்பட்ட பொண்ணு நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அங்கே வந்து போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து விஜய் வந்து அவங்க அண்ணன்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாரு. நீ போய் அவளை கூப்பிட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சூர்யா. அவ்வளோ தைரியம் எனக்கு இல்லைன்னு, ஆனால் வந்து அண்ணியை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. நனையிறதை வந்து தாங்க முடியாமல் போயிட்டு என்ன பண்ணுறாரு, கொடையை கொடுக்குறாரு. ஆனால் மகா வந்து பரவாயில்ல, உங்கள் மனசு எனக்கு தெரியும் விஜய், நீங்கள் கிளம்புங்க, சொன்னால் கேளுங்க அப்படின்னோடனே அண்ணி ஒரு முடிவோடு தான் இருக்காங்க, அதனால் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து மகா நனையதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க உள்ள. விஜய் உடனே ஃபோன் பண்ணி கோட்டீஸ்வரிக்கு சொல்கிறாரு. கோட்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே கிளம்பி வராங்க. மகா நனையதை பார்த்து ஏன் மகா உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து அவங்க வீட்டுக்காரரும் வந்து என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அவரும் மனசு கஷ்டப்படுறாரு. இதை கேட்டே ஆகணும், அது எப்படி இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்கவங்க வெளியே எப்படி நிற்க வைப்பாங்க என் பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட கையை பிடிச்சி அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க கோட்டீஸ்வரி. உள்ளே போய் கதவை திறக்கிறாங்க. உங்களுக்குலாம் வந்து மனசாட்சியே கிடையாதா, இவ்வளோ பெரிய குடும்பத்தில் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நான் சந்தோஷமாக இருந்தேன், இப்போ தானே தெரியுது உங்களுக்குலாம் மனசே கிடையாது, குடும்பம் தான் பெருசு, ஆனால் உங்கள் மனசு ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருமா, நான் சொன்னால் கேளு, இவன் ஓவராக பேசுனா அதனால தான் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. வாய மூடு, உன்னோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுத்ததே மகா தான், உனக்கு நீ வாழ்கிற இந்த வாழ்க்கை அது வந்து மகா போட்ட பிச்சடி, அது கூட தெரியாமல் நீ பாட்டுன்னு வந்து இப்படி பேசுறீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணு, அத்து வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அடுத்து வந்து எல்லார்கிட்டையுமே வந்து கேள்வி கேட்குறாங்க, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம மகாவோட அப்பா வந்து கேட்குறாரு சூர்யா கிட்ட, என்ன மாப்பிள்ளை என்ன நடந்தது, எதுக்காக என் பொண்ணு இப்படி பண்ணி, உங்கள் பொண்ணு வந்து இந்த விதிமுறைகளை வீட்டோட விதிமுறைகளை மீறிட்டா, இதுக்கப்புறம் அவளுக்கு இடம் கிடையாது, நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா, நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. சரி பரவாயில்ல, என் பொண்ணை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துடுறாரு சூர்யாவோட அப்பா. என் மருமகளை வந்து கூட்டிகிட்டு போக நீங்கள் யார், என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மகாவோட அப்பா. உடனே வந்து இதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அவள் ஏன் பொண்ணு, அந்த ஸ்தானம் என்னுடையது அப்படின்ற அவள் உள்ளே கை பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு உள்ளே விடுறாரு. என் மருமகளை வெளியே அனுப்ப யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை, அவள் இங்கே தான் இருப்பா, நீ பெரிய ஆள் ஆகிட்டியாடா சூர்யா, அவ்வளோ திமிராயிடுச்சா உனக்கு, நீ வந்து மண்ணிலேயே மிதிக்க மாட்டியா, பெரிய ராஜாவா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அடுத்து வந்து பெரியவங்களாம் இப்படி இருக்கும்போது என் மருமகளை யார் வெளியே அனுப்பிச்சது, பெரியவங்களுக்கு சொல்லுக்கு இங்கே மதிப்பில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போது எந்த சொல்லுக்கும் இங்கே மதிப்பு இல்லையா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், என் மருமக இந்த வீட்டில் தான் இருப்பா, இது யார் என்ன பண்ணுறா நான் பார்க்குறேன், மகா நீ உள்ளே போமா அப்படின்னோடனே மகா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிடுறாங்க. எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இதோட முடியுது.